ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்னா ரவுண்ட் அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அதில் வந்து ஹாஃபாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது வந்து கொஞ்சம் மசாலா வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் வந்து மிளகாத்தூள், அப்புறம் ஹாஃப் வந்து மஞ்சத்தூள் இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த 3 மசாலாவும் இந்த பனானா பீஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி நான் வாழைக்காயில் ஃபுல்லாக வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன், ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பவுலில் வந்து நான் 1 கப் வந்து கடலை மாவு ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/4 கப் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சேம் அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா மாவு அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போது தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்காக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த வாழைக்காய் மசாலா அப்ளை பண்ண வாழைக்காய் வந்து இதில் டிப் பண்ணி நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் நல்லா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த பனானா வந்து பீஸ் எடுத்து டிப் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வந்து குக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து வாழைக்காய் ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து வெளியே எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான அண்ட் கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.